என் இனிய அன்பு உள்ளங்களே, உங்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கம். என் இதயம் புரியாதோ நாவல் பகுதி 17. வாங்க தொடர்ந்து கதையை கேட்கலாம். அன்றைய தினம் அப்படியே ஓடி போனது. இரவு 1-2 முறை ஈஸ்வர் சுடர்விழியை அழைத்தான். ஆனால் அவள் அழைப்பை ஏற்கவில்லை. நீ எந்த தப்பான முடிவையும் எடுத்து என்னை விட்டு விலகி போயிடாத அக்னி. அந்த பிரிவு அன்னைக்கு நீ விரும்பலனா இன்னைக்கு அதை நானும் விரும்பல. பொறுமையாயிரு, உன்னுடைய எல்லா கேள்விகளுக்கும் தானா விடை கிடைக்கும் என்று அவன் மெசேஜ் அனுப்பினான். அதை வாசித்தாலும் பதில் எதையும் சுடர்விழி அனுப்பி வைக்கவில்லை. அவளுக்கு இன்னும் சில விஷயங்கள் நினைவு வந்திருந்தது. அது அவளை இன்னும் கோபம் கொள்ள செய்ய, தன் அறைக்குள் யோசனையோடு குறுக்கும் நெடுக்கும் நடப்பதும் வந்து படுக்கையில் அமர்வதுமாக இரவை கூட உறங்காமலே கழித்தவள் தன் அடுத்த அடியை எடுத்து வைக்க தயாராகி கொண்டிருந்தாள். அது சூரனை தேடி செல்வதுதான். அசுரக்கூட்டைக்குள் அவள் அடி எடுத்து வைத்ததும் விரைந்து வந்த அந்த கார் பிரேக் கிட்டு அவள் அருகில் நின்றது. அதிலிருந்து இறங்கிய சூரன் வெல்கம் வெல்கம் என்று அவளை வரவேற்றான். அவள் அவனை வியப்போடு பார்க்க, எனக்கு எல்லா விஷயமும் தெரியும். நீ ஈஸ்வர விட்டு விலகி வந்துட்டியாமே. என்னால தெரியல, ஈஸ்வருக்கு உன் மேல மட்டும் ஒரு அலாதி பிரியம். அதனாலேயே நீ எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். உன்னை சந்திக்கலான்னுதான் நான் உன்னை தேடி புறப்பட்டேன். எனக்கு இன்ப அதிர்ச்சி கொடுத்து நீயே என்ன தேடி வந்துட்ட. சரி வா, என்னுடைய வீட்டுக்கு போலாம். அங்க உட்கார்ந்து நாம பேசலாம். இல்ல சூரன், உன்னுடைய வீட்டுக்கு இல்ல, அசுரக்கோட்டை கிளப்புக்கு போலாம். என்னுடைய லட்சியம் எல்லாம் ஈஸ்வர் தான். அவனை எப்படியெல்லாம் அவமானப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் அவமானப்படுத்தணும். எப்படியெல்லாம் காயப்படுத்த முடியுமோ அப்படியெல்லாம் காயப்படுத்தணும். அதுக்காக உன்னுடைய கிளப்ல கூட ஆட நான் தயாரா இருக்கேன். சுடர்விழி கூற சூரனுக்கு மகிழ்ச்சி தாழவில்லை. உண்மையாவா? வியப்போடு கேட்டான். ஆமா ஆமா, இந்த அளவு ஈஸ்வர அவமானப்படுத்த நினைக்கிறியே, அந்த அளவு உங்களுக்குள்ள என்ன பிரச்சனை? அது எனக்கும் ஈஸ்வருக்கும் இடையில இருக்கிற ஒரு தனிப்பட்ட பிரச்சனை. அத பத்தி நான் யார்கிட்டையும் சொல்ல விரும்பல. வேண்டாம், நீ யார்கிட்டையும் எதையும் சொல்ல வேண்டாம். நீ சொன்ன மாதிரி என்னுடைய கிளப்ல மட்டும் வந்து ஆடு போதும். அத அப்படியே போட்டோவா வீடியோவா மாத்தி நான் ஈஸ்வருக்கு அனுப்பி வைக்கிறேன் என்று கூறியவன் தன் கையாளை பார்த்து ஏதோ கஞ்சாடை செய்தான். அவனும் சிரித்தபடியே சரி என்று கண்ணசைத்தான். சரி வா, நாம கிளப்புக்கு போலாம். சூரன் காரின் கதவை திறந்து விட்டபடியே கூற சுடர்விழி அதில் ஏறி அமர்ந்தாள். சூரனின் கிளப்புக்குள் நுழையும் போதே அது கிளப் அல்ல, ஒரு விபச்சார விடுதி என்று சுடர்விழிக்கு புரிந்தது. 4 பேர் பார்க்க ஒரு பெண்ணை 5-6 இளைஞர்கள் கட்டி அணைத்து கண்டபடி கண்ணா பின்னா என்று ஏதோ செய்கிறார்கள். காசு இருப்பவன் இங்கு அரசன், காசு இல்லாதவன் வேடிக்கை மட்டும் பார்க்கலாம். இந்த வேடிக்கை பார்ப்பவனால் தான் சூரனுக்கு அதிக லாபம் என்று சுடர்விழிக்கு தோன்றியது. உள்ளே நுழைய வேண்டும் என்றால் 1000 ரூபாய் கட்டணமாக செலுத்தி நுழைவுச் சீட்டை பெற வேண்டும். அது கூட ஒரு அரை மணி நேரத்திற்கு மட்டும்தான் செல்லுபடியாகும் என்று பெரிய எழுத்தில் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது. 2000 கொடுத்தால் 1 மணி நேரம். வந்து வேடிக்கை பார்க்கும் இளைஞர்கள் 1000, 2000 என்று கொடுத்து உள்ளே வருகிறார்கள். அங்கு பொதுவாக நின்று நடனமாடும் பெண் மீது சாயும் இளைஞன் கூட 5000 கட்டணம் செலுத்திவிட்டுதான் உள்ளே நுழைகிறான் என்றால் அந்த பெண்ணை தொட ஒரு இளைஞன் எவ்வளவு கட்டணம் செலுத்த வேண்டும்? அனைத்தையும் பார்த்தபடி சூரனோடு நடந்து அந்த அறையை எட்டிய சுடர்விழிக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்திருந்தது. ஆம், அவர்களை தாண்டி செல்லும் அந்த நடுத்தர வயது நபரை கண்டு சூரனும் பணிவாக ஒரு வணக்கம் செலுத்த என்று தலையை மட்டும் அசைத்து விட்டு கடந்து சென்ற அந்த நபர் இவர் யார்? இவரை இதற்கு முன்பு எங்கே பார்த்திருக்கிறோம்? தலையை பித்துக் கொண்டு யோசித்தவள், இப்ப தாண்டி போனாரே, இவர் யாரு என்று கேட்டாள். இவரா? இவர்தான் என்னுடைய அசுரக்கோட்டை என்ற இந்த கிளப்புக்கு ஐடியா கொடுத்து என்ன கோடீஸ்வர பிரபுவா மாத்தின சூப்பர் பிரெயினும் சூப்பர் பவரும் இருக்கிறவரு. என்னுடைய அப்பாவோட ஃப்ரெண்டு, பேரு கஜேந்திரன், சுருக்கமா கஜான்னு கூப்பிடுவோம். கஜாவா? முணுமுணுத்தவள். இவரை நான் இதுக்கு முன்னாடி எங்கேயோ பார்த்திருக்கேனே என்றாள். சிரித்தவன், ஒரு வாய்ப்பும் இல்ல. இவரு வெளிநாட்டுல இருக்காரு. இவருடைய பிசினஸ் தேவைகளுக்காக மட்டும்தான் இந்தியா வருவாரு. அப்ப கூட இவர் வெளியே எங்கேயும் போக மாட்டாரு. இந்த அசுரக்கோட்டைக்குள்ள மட்டும்தான் இருப்பாரு. என்ன செய்யணுமோ அதை இந்த அசுரக்கோட்டைக்குள்ளேயே இருந்து எங்களை வச்சு செய்வாரு. வேலை முடிஞ்சதும் எங்க பங்க கொடுத்துட்டு வெளிநாடு போயிடுவாரு.
அதனால நீ இவரை எங்கேயும் பார்த்திருக்க வாய்ப்பே இல்ல. இதோ இப்ப கூட இவரு ஒரு கன்னி பொண்ண பதம் பார்த்துட்டு அவருடைய ரூமுக்கு போறாரு. இல்லன்னா நீ எங்க கூட இவரை பார்த்திருக்கவே முடியாது. மனுஷன் அவருடைய ரூமுக்குள்ள எந்த பொண்ணையும் கற்பழிக்க மாட்டாராம். அப்படி ஒரு பாலிசியே வச்சிருக்காரு. சுடர்விழி ஒன்றும் சொல்லவில்லை. சூரனோடு அந்த அறையை எட்டிய சுடர்விழி, நான் அரைக்குறைய எல்லாம் ட்ரெஸ் போட்டு ஆட மாட்டேன். முட்டி வரைக்கும் இருக்கிற பாவாடை ஒரு டிஷர்ட் போட்டு ஆடுறேன். இங்க யாரும் இவ்வளவு மூடி கட்டிக்கிட்டு ஆட மாட்டாங்க. நீ ஈஸ்வர அவமானப்படுத்தணும்னு தானே ஆட வந்திருக்க. அப்படின்னா அவனை அவமானப்படுத்துற மாதிரி ட்ரெஸ் பண்ணி ஆடு. இல்ல சூரன், ஈஸ்வர அவமானப்படுத்தவே ஆனாலும் நான் அப்படி எல்லாம் ஆட தயாரா இல்ல. உன்னை நானும் அப்படி ஆட சொல்லல. ஆனா அப்படி ஆடுற மாதிரி நடிக்கலாம்ல. அது அவனுக்கு அவமானமா இருக்கும்ல. புரியல? அதாவது மேல ஃபுல்லா மூடின மாதிரி ஒரு ட்ரெஸ் போட்டுக்க, ஆனா அதுக்கு கீழே கீழே கொஞ்சம் கவர்ச்சியா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லார் முன்னாடியும் ஆடிட்டே ஒவ்வொரு ட்ரெஸ்ஸா கழட்டி வீசு. படு கவர்ச்சியா எல்லாம் ஆட வேண்டாம், கொஞ்சம் கவர்ச்சியா ஆடு. அத அப்படியே வீடியோவா எடுத்து ஈஸ்வருக்கு அனுப்பிட்டு அடுத்தடுத்த உடைகளும் கழற்றப்படும் அப்படின்னு ஒரு அடிக்குறிப்பையும் சேர்த்து அனுப்பிடுறேன். பாவம் மிரண்டு போயிடுவான். உன் மேல அவனுக்கு அப்படி ஒரு பாசம் கேள்விப்பட்டேன். இது ஓகே என்றவள், ஆமா அந்த கஜாவுக்கு மனைவியும் குழந்தைகள் எல்லாம் இருக்காங்களா என்று கேட்டாள். மனைவி இல்ல, ஒரு பொண்ணு மட்டும்தான். இன்னும் 2 நாள்ல இல்ல அடுத்த வாரம் அவங்க இந்தியா வராங்களாம். இங்க யாரையோ ரொம்ப முக்கியமான ஒருத்தரை சந்திக்கணுமா. சரி, நீ ரெடியாய் வந்துடு என்று கூறிவிட்டு வெளியே சென்ற சூரன் ஈஸ்வரை அழைத்தான். அழைப்பை ஏற்ற ஈஸ்வர், என்னடா வாங்கி கட்டிக்கிட்டது போதாதா என்று கேட்டான். என்னப்பா இது, வாங்கி கட்டிக்கிட்டவன் எப்பவுமேவா வாங்கி கட்டிக்கிட்டு இருப்பான்? இப்ப காத்து ஏன் பக்கம் வீசுதுப்பா. உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் சண்டையாமே. அவ அவளுடைய வீட்டுக்கு போய்த்தாளாமே. ஏதோ பொறித்தட்ட சூரனோடு பேசியபடியே தன் கார் கீயை எடுத்துக்கொண்டு வேகமாக வீட்டிலிருந்து வெளியே வந்த ஈஸ்வர் காரை எடுத்துக்கொண்டு மின்னல் வேகத்தில் அசுரக்கோட்டை பாய்ந்தான். ஆமா, அதுக்கு இப்ப என்ன? எதுவும் அறியாதவன் போல் சூரனிடம் பேச்சு கொடுத்தபடியே அவன் காரை ஓட்ட, எனக்கு எதுவும் இல்லப்பா, ஆனா உன்னை தேடிதான் உன்னுடைய அன்பு மனைவியை அனுப்புற ரொம்ப கூர்மையான அம்புகள் வந்துட்டு இருக்கு. அது உன்னை தாக்கும் போது அந்த வலியை உன்னால தாங்கிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல. டேய், எதுவா இருந்தாலும் நேரா விஷயத்துக்கு வாடா. நேரா வந்தா நீ உஷாராயிடுவியேப்பா. அது கூடாதுல. உன்னுடைய பொண்டாட்டிய நான் அவளுடைய வீட்டிலேயே போய் சந்திக்கலான்னு முடிவு செஞ்சு தப்பா எதுவும் நினைக்காதப்பா. ஏதாவது உதவி வேணும்னா செஞ்சு கொடுக்கலான்ற நல்ல எண்ணத்தோட தான் உன் பொண்டாட்டிய பாக்கலான்னு நான் இங்க இருந்து கிளம்புனேன். பாவம், உன்னுடைய துணை இல்லாம ரொம்ப தவிச்சு போயிடக்கூடாது பாரு. போய் பார்த்து பேசி ஏதாவது உதவி செஞ்சுட்டு வரலான்னு நினைச்சு புறப்பட்டா அவளை என்ன தேடி வந்துட்டா. வாட்? அதிர்ந்தே போனான் ஈஸ்வர். அவனது கார் மின்னல் வேகத்தில் பாய ஆரம்பித்தும் விட்டது. ஆமாப்பா, அதுல கூட ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கு. அதை நான் அப்புறமா சொல்றேன். ஆனா பாவம், அது உன் மனைவிக்கு தெரியல. உன்னை அவமானப்படுத்த என்னுடைய கிளப்ல ஆடக்கூட அவ ஒத்துக்கிட்டா. டேய் என்று கத்திய விட்டான் ஈஸ்வர். டேய், ஏண்டா கத்துற? நானாடா அவளை இங்க இழுத்துட்டு வந்து என் கிளப்ல ஆடுன்னு சொன்னேன். அவளாதான் வந்து ஆடுறேன்னு சொன்னா அதுக்கு நான் என்ன பண்ணட்டும்? ஆனா கவர்ச்சியா ஆட மாட்டாளாமாப்பா. நான் விடுவேனா? கவர்ச்சியா ஆட வேண்டாம், ஆனா கவர்ச்சி காட்டுற மாதிரி நடி. அத அப்படியே வீடியோவை எடுத்து ஈஸ்வருக்கு அனுப்பிடுறேன். அத பார்த்து அவன் அவமானத்துல துடிக்கட்டும் அப்படின்னு சொன்னதும் சரின்னு சொல்லிட்டாப்பா. இதுலதான் ட்விஸ்ட் இருக்கு. என்ன தெரியுமா? அவ மேல போட்டிருக்கிற ஒரு ட்ரெஸ்ஸ மட்டும்தான் கழட்டுவா. ஆனா நான் அவ கூடவே ஆட்டம் போட்டுக்கிட்டு அவ மொத்த ட்ரெஸ்ஸையும் கழட்டி அங்கேயே அவ கூட எல்லாத்தையும் முடிச்சு அந்த வீடியோவையும் ரொம்ப பத்திரமா உனக்கு அனுப்பி வைக்கிறேன். அந்த காட்சிய கண் குளிர பார்த்து ரசி. இந்த மாதிரி ஒரு காட்சிய எந்த ஒரு புருஷனும் பார்த்து ரசிச்சிருக்க மாட்டான். டேய் என்று ஈஸ்வர் கத்தவும் அவன் சிரித்தபடியே அழைப்பை துண்டித்தான். காற்றை கிழித்துக் கொண்டு பாய்ந்து வந்த ஈஸ்வரின் கார் அசுரக்கோட்டை கிளப்பை எட்டிவிட்டது. அவன் உள்ளே நுழையும் போது குட்டை பாவாடையும் டி ஷர்ட்டும் அணிந்து ஆட வந்து விட்டாள் சுடர்விழி. ஈஸ்வரின் விழிகள் கோபத்தில் அக்னியாக ஜொலித்தது. மெல்ல தன் உடலை நளினமாக அசைத்து அவள் ஆட ஆரம்பிக்க சுடர்விழிக்கு குடிப்பதற்கு ஜூஸ் கொண்டு வந்து கொடுக்கப்பட்டது. அந்த ஜூஸில் ஏதோ போதை மருந்தை கலந்துதான் கொடுத்திருந்தனர்.
அவள் ஜூஸை பருகி முடித்ததும் சூரன் ஆட்டத்தில் அவளோடு இணைந்தான். முதல் உடையை அவள்தான் களைந்தாள். உள்ளே கையில்லாத ஒரு டி-ஷர்ட் அணிந்திருக்கிறாள். அதை சூரன் ஆட்டத்தின் இடையில் வலுக்கட்டாயமாக கழற்ற முயல ஓங்கி அவன் கன்னத்தில் ஒரு அறை விட்ட சுடர்விழி, என்னடா ஜூஸ நான் குடிச்சிட்டேன்னு நினைச்சியா? ஈஸ்வர அவமானப்படுத்துறது மட்டும்தான் என்னுடைய லட்சியமே தவிர உனக்கு விருந்தாகிறது இல்ல என்று கூற அடிப்பட்ட சூரனின் விழிகள் அவமானத்தோடு சுற்றி இருப்பவர்களை பார்த்தது. இத்தனை பேர் முன்னாடி என்ன அடிச்சுட்டு நீங்க இருந்து சேஃபா தப்பிச்சிடுவேன்னு நினைக்கிறியா? அது உன்னால முடியுமாடி? கோபமாக கேட்டவன் அவள் உடை மீது கை வைக்க காலை உயர்த்தி அவனை ஒரு உதைவிட்ட சுடர்விழி ஓட முயல, பிடிங்கடா இவள என்று சூரன் குரல் கொடுக்க சூரனின் கையாட்கள் ஓடி வந்து சுடர்விழியை பிடித்துக் கொள்ள ஏளன பார்வையை வீசியபடியே அவளை நெருங்கிய சூரன் அவள் உடை மீது கை வைக்க அதிர்ந்து போன சுடர்விழி தன்னை பிடித்திருந்தவர்களை முழு பலத்தையும் திரட்டி தள்ளி விட்டு ஓட அனைத்தையும் அமைதியாக ஆனால் அனல் பறக்கும் விழிகளோடு பார்த்து கொண்டிருந்த ஈஸ்வர் மீண்டும் சுடர்விழி சூரனின் ஆட்களின் கையில் சிக்கியதும் பாய்ந்து வந்து அவர்களை தூக்கி போட்டு பந்தாடினான். இந்த தாக்குதலை சுடர்விழி உட்பட ஒருவரும் எதிர்பார்க்கவில்லை. கோபமாக அனைவரையும் தாக்கும் போது ஈஸ்வரின் கோபமான விழிகள் சுடர்விழியை சுட்டரித்துக் கொண்டே இருந்தது. அவள் மீது கொண்ட கோபத்தை தான் சூரனின் ஆட்கள் மீது காட்டுகிறானா என்ன? கண்மூடித்தனமாக அல்லவா அனைவரையும் அடித்து வீழ்த்துகிறான். அவனிடம் அடி வாங்கிய எவனும் எழக்கூட முடியாமல் தள்ளாடுகிறான். சூரன் தப்பித்தோம் பிழைத்தோம் என்று ஓடி ஒளிந்து கொள்ள தன் அறை சிசிடிவி வழியாக நடப்பவற்றை லைவாக பார்த்து கொண்டிருந்தார் ஈஸ்வரின் மாமா கஜேந்திரன். அனைவரையும் அடித்து வீழ்த்தியவன் கோபமாக சுடர்விழியின் முன்னால் வந்து நின்றான். அடுத்த நொடி ஓங்கி அவள் கன்னத்தில் ஒரு அறை விட்டவன் ஒரு சுற்று சுற்றி அப்படியே கீழே வீழ்ந்தவளை பிடித்து எழுப்பி இழுத்து வந்து காரில் தள்ளினான். காரின் டிரைவர் சீட்டில் ஏறி அமர்ந்தவன் காரை கண்மூடித்தனமாகவும் வேகமாகவும் காற்றை கிழித்தபடியே ஓட்டிச் சென்றான். அவனது வீட்டை நோக்கிதான் கார் பாய்ந்தது. அவனது வீட்டிற்கு செல்லும் வழியில் கார் திரும்பியதும், நான் எங்க வீட்டுக்கு போறேன், என்னை எங்க வீட்டுல கொண்டு போய் விடுங்க என்று கார் ஈஸ்வரின் வீட்டை அடையும் வரை கத்திக்கொண்டே இருந்தாள் சுடர்விழி. அதை செவியில் வாங்காதவன் வீட்டை எட்டிய பிறகுதான் காரை நிறுத்தினான். அவளது கரத்தை பிடித்து இழுத்து வந்து படுக்கையில் தள்ளியவன், இனி நீ இங்க இருந்து எங்கேயும் போக போறதில்ல. அப்படி போகணும்னா அதுக்கு என்னுடைய அனுமதி வேணும். நீ ஏன் கூட இங்கதான் இருக்கணும் கோபமாக அவன் கூற, அத முடிவு பண்ண வேண்டியது நீங்க இல்ல நான். படுக்கையிலிருந்து துள்ளி எழுந்தவள் கூற அவள் அருகில் மிகவும் அருகில் நெருக்கமாக வந்தவன், அத முடிவு பண்ணது நான் இல்ல நீயேதான். நீ ஏன் கூட இருக்கணும்னு இன்னைக்கு நேத்துக்கில்ல 10 வருஷம் முன்னாடியே நீ முடிவு பண்ணிட்ட. அத நான் இப்ப ஏத்துக்கிட்டேன், அவ்வளவுதான். நான் உன்னை தேர்ந்தெடுக்கல, நீதான் என்ன தேர்வு செஞ்ச. அது அப்போ இல்ல, எப்பவுமே அது அப்படிதான். அவள் கோபமாக இன்னும் ஏதோ கூற வர அவளை பேச விடாமல் சட்டென்று அவள் உதடுகளை கோபமாக சிறை பிடித்தவன் அவள் விழிகள் அவன் அளித்த வலியை தாங்கிக் கொள்ள முடியாமல் இறுக மூடுவதைக் கண்டு தன் கோபத்தை மெல்ல கைவிட்டு கொடுத்த வலியை சரி செய்ய முயன்று அவள் இதழ்களை இதமாக புசிக்க ஆரம்பித்தான். வலியில் இறுக மூடிய அவள் விழிகள் இப்போது அவனது முத்தத்தை விரும்பி ஏற்றுக்கொண்டனவோ? வலியின் தீவிரம் குறைய அந்த முத்தத்தை ரசிக்க ஆரம்பித்தவளின் கரம் அவளையும் அறியாமல் அவனை இறுக்கமாக அணைத்தது. அவளை மெல்ல படுக்கையில் சாய்த்தவன் அவளை முழுமையாக ஆக்கிரமித்து தன் காதலை தீண்டல்களால் அவளுக்கு உணர்த்தி அவள் கோபத்தை தணிக்க முயன்றான். பகுதி 17 நிறைவடைந்தது. பகுதி 18 உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.